பரபரப்பாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் விறுவிறுப்பான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மதியம் 2-3 மணிக்கு மேலே மத்தியில் ஆளப்போகிற பிரதமர் யார் என்கிற முடிவு கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும். தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலவரம் குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் பேசுகிறார். யோகேஸ்வரன், உத்தரப்பிரதேசத்தினுடைய முடிவுகள் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சண்முகவேல், ஒட்டுமொத்தமா மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில களம் அப்படியே மாற தொடங்கி இருக்கிறது அப்படின்றது அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜகவுக்கு மிக கடுமையாக போட்டியளிக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சியுடைய எண்ணிக்கை என்பது 230 கடந்து அதிகரித்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்க முடியுது. சரி, தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து அந்த செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது என்றால், உண்மையிலே இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் கொடுக்கப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் களம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம டிஜிட்டல் அஃபீஷியலாக பார்க்கலாம். இது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கம். நமக்கே தெரியும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா. ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுல 80 மக்களவை தொகுதிகள் என்பது இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. இதுல பாரதிய ஜனதா கட்சி இப்போ வரைக்கும் ட்ரெண்டில் யார் இருக்காங்க அப்படின்னா, பாஜக 34 இடத்துல இருக்கிறாங்க, சமாஜ்வாதி பார்ட்டி 30 இடத்துல இருக்கிறாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 6 இடத்துல இருக்கிறாங்க, ஆர்எல்டி என்று சொல்லப்படக்கூடிய ராஷ்டிரிய லோக்தள் 2 இடத்துல இருக்கிறாங்க, இதரவையில 1 இருக்கிறாங்க. இதுல சமாஜ்வாதி பார்ட்டியும் இந்திய தேசிய காங்கிரசும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணா 36, பாஜக 34. அதாவது பாஜகவோட காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்பது 2 தொகுதி முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்ப உத்தரப்பிரதேசத்துல 80 மக்களவை தொகுதிகள், இதுல 3 மக்களவை தொகுதிகளை மட்டும் சுருக்கமா பார்த்துடலாம். ஒன்று, முதல்ல வாரணாசி மக்களவை தொகுதிகளில் இப்ப களம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல்ல நம்ம பார்க்க முடியுது இல்லையா. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் வாரணாசியிலுடைய களம் என்பது எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க முடியும். வாரணாசியை பொறுத்தவரையிலுமே களம் என்பது சற்றே மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் வெப்சைட்ல எப்படி இருக்கு தேர்தல் அப்படின்னா, அதனால கொஞ்சம் லோடிங் ப்ராசஸ்லாம் நமக்கு டைம் எடுக்கும். இப்போ வந்துருச்சு இல்லையா. வாரணாசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அஜய் ராய் 21,552 வாக்குகள் இப்போ வரைக்கும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அபிஷியலா சொல்றாங்க. எத்தனாவது ரவுண்ட் அப்படின்றதையும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3வது சுற்று எண்ணிக்கையின் அடிப்படையில் 21,552 அஜய் ராய் அப்படின்ற காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பெற்று முதல் இடத்துல வாரணாசியில் இருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியினுடைய நட்சத்திர வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் நரேந்திர மோடி 19,924 வாக்குகள், அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை விட 1628 வாக்குகள் பின்னடைவில் இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்றது இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியுது. முதல் சுற்றுல முன்னிலை, 2வது சுற்றுல பிரதமர் பின்னடைவு, 3வது சுற்றுலையும் பிரதமர் பின்னடைவு அப்படின்றத இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போல பார்த்தோம் அப்படின்னா, ரேபரேலியில ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ராகுல் காந்தி முன்னணி நிலவரத்தில் இருக்கார். இதே போல ரேபரேலியில போட்டியிடுறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி போட்டியிடுவதாக கருதப்பட்ட அமேதி தொகுதி, காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டை அமேதி தொகுதியில் 2019 ராகுல் காந்தியை தோற்கடிச்சாங்க ஸ்மிருதி இரானி. ஆனா இப்ப 2024 மக்களவை தேர்தலில் அதே அமேதி மக்களவை தொகுதியில் ஸ்மிருதி இரானி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் என்பது அப்படியே முன்னிலை விகிதத்தை பெற்று மேலே சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் அனைத்துமே அப்படியே மாற தொடங்கியிருக்கு. உத்தரப்பிரதேசம் தான் மக்களவை தேர்தலில் யார் வெற்றி தோல்வி அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. ஏன் அப்படின்னா 543 மக்களவை தொகுதிகளில் 80 மக்களவை தொகுதிகளை கொண்டது உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம். இந்த மக்களவை தொகுதிகளில் பதிவாகக்கூடிய வாக்குகள், அதே போல வெற்றி நிலவரங்கள் தான் ஒரு தேசிய கட்சியுடைய மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலவரங்களை முடிவு செய்யும். அந்த அடிப்படையில் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டோட அடிப்படையில் மணி சரியா பார்த்தோம் அப்படின்னா 10:45 ஆகுது. இப்ப இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் 9:45 மணி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அஜய் ராய் தான் முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார். அஜய் ராயை பத்தி சுருக்கமா சொல்லணும்
சொல்லணும் அப்படின்னா 2014 தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட்டார். அப்ப 60,000 70,000 வாக்குகள் தான் பெற்றிருந்தார். பிரதமர் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். 2019 தேர்தலில் இதே பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து அஜய் ராய் காங்கிரஸ் கட்சியில போட்டியிட்டார். ஆனால் 2014 தேர்தலில் 60,000 70,000 வாக்குகள் பெற்ற காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் 2019 1.5 லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்றார். அதாவது அவர் 2014 பெற்ற வாக்கை விட 2 மடங்கு அப்படியே முன்னேறி சென்று 1.5 லட்சம் வாக்குகள் பெற்றார். இப்ப 2024 தேர்தலில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை, அதாவது பாஜகவுடைய வேட்பாளரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியுடைய அஜய் ராய் போட்டியிட்ட நிலையில காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அஜய் ராய் முன்னணி நிலவரத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 1628 வாக்குகள் வித்தியாசத்துல வாரணாசி மக்களவை தொகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி மிக வேகமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்னேறி வருகிறது. சண்முகவேல், உத்தரப்பிரதேச கால நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.